யாருக்கு? சிறப்புங்கய்யா. ஒளி வாங்கி சின்னத்துக்கு தானே சிறப்பு. இந்த தடவை தபால் வாக்குகள் அதிகமா விழுந்திருக்கு. அதுல குறிப்பா ராணுவத்துல இருக்கிற, காவல்துறையில இருக்கிற நபர்கள் நாம் தமிழர் கட்சியின் ஒளி வாங்கி சின்னத்துக்கு அதிகமா வாக்கு செலுத்திருக்கிறான். இன்னைக்கு சொன்னா ஐபிஎஸ் அண்ணாமலை போலீஸா இருந்திருக்காரு, அதனால நானும் போலீஸா இருக்கேன், அதனால அவரை தான் நம்புவேன்னு 2022 சொன்ன என் மாப்பிள்ள இன்னைக்கு காலைல கூட்ட மாப்பிள்ள உங்களுக்கு தாண்டா ஓட்டு, இவன் அண்ணாமலை முழுக்க பொய் பிராடா இருக்கிறான்டா, உங்களுக்கு தான் ஓட்டு. அப்படி உதயநிதி ஸ்டாலின் இப்ப அவர் இளம் புரட்சியாளர் சின்ன சேக்குவரா என்னங்க பண்றாரு? ஊரூரா போய் எல்லாருக்கும் வாக்குறுதி கொடுக்கிறாரு, நான் கேரண்டிங்கிறாரா? இன்னொன்னு, இந்த நாடாளுமன்ற வேட்பாளரை நீங்கள் 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து விட்டால் உங்கள் தொகுதிக்கு 2 மாத காலகட்டம் வந்து மாசத்துல 2 நாள் வந்து நான் இங்க வேலை பார்ப்பேன். யாரு? உதயநிதி ஸ்டாலின். சரி, மாசத்துல நீ 2 நாள் அங்க போய் வேலை பார்க்க போறேன்னா அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு பல்லு புடுங்க போறாரா, இல்ல அவர் எதுவும் பக்கடா திங்க போறாரா? பாராளுமன்ற உறுப்பினரோட வேலையை பாராளுமன்ற உறுப்பினர் தானே செய்யணும். உதயநிதி ஸ்டாலின் வந்து செய்வாரு. அதுல ஒண்ணு சொல்றாரு, இன்னைக்கு பேசின கூட்டத்துல உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஹிண்ட் கொடுக்கிறாரு. என்ன தெரியுமில்ல? பொறுப்பு முதலமைச்சர் நான் தான் அப்படின்னு. தெரியுதா? இதைத்தான் நாங்க ஆரம்பத்துல இருந்து சொன்னோம். கலைஞர் கருணாநிதிக்கு அப்புறம் அவரு புள்ள ஸ்டாலினுக்கு அப்புறம் அவரு புள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்புறம் அவரு புள்ள இன்பநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் அவருடைய புள்ள வருவான் துன்பநிதி துயரநிதினு வந்துகிட்டே இருப்பாங்க. இதைத்தான் திமுக இருக்கவங்கள்ட்ட சொல்றோம். அவன் கடைசி வரைக்கும் உன்னை மதிக்க மாட்டான். இப்படி ஒரு செங்கலை காட்டுறது. இதான் நீட்டு, இதான் எய்ம்ஸ் மருத்துவமனை, இதான் எய்ம்ஸ் மருத்துவ பாரதேசி. இங்க காற்று இல்ல, இந்த செங்கலை தூக்கிட்டு நேரம் நாடாளுமன்றத்துக்கு போ. அங்க போய் நாடாளுமன்ற வாசல் அந்த செங்கலை அப்படி குத்த வச்சு உட்காந்துக்க. இதுதாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்த எய்ம்ஸ் மருத்துவமனை. இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்குள்ள இங்க இருக்கு பாருங்க, இதுதான் எமர்ஜென்சி வார்டு, இதுதான் கேஷுவாலிட்டி வார்டு, இதுதாங்க புறநோயாளிகள் பிரிவு அப்படின்னு அங்க போய் உட்காந்து காட்டு. உலக நாடுகள் திரும்பி பார்க்கும்ல, உதார் விடுறது. இங்க உட்காந்துக்கிட்டு ப்ராப்பர்ட்டி காமெடிய ஜிபி முத்து மாதிரி இப்படி தூக்கி காட்டுறது. நாங்க காட்டினோம்னா நிறைய இருக்கு. அதுல எடப்பாடி பழனிசாமி காலில் ஊர்ந்து போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் கேவலமா பேசுறது. சசிகலா அம்மா காலுக்கு கீழே போயிடுவாரு. எவ்வளவு நக்கல் உனக்கு. ஏன்னா ஐயா உதயநிதி ஸ்டாலின் கேட்க ஆள்ல நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒண்ணு நாங்க சொல்ல விரும்புறோம். அவரு போற இடத்துல எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்துட்டாரு, அப்படி காலில் விழுந்துட்டாங்க, இப்படி வந்து சுயமரியாதையை இழந்து வாழக்கூடிய அடிமைகள் போல இருக்கலாமா அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசுறாருல. முதல்ல தேர்தல் நாள் இன்னைக்கு கரெக்டா சொல்லுங்க உதயநிதி ஸ்டாலின். அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்காருங்க, தாய போல புள்ள நூலை போல சேலம் பாங்கல்ல, அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் ஏப்ரல் 19 நடக்கிற தேர்தலுக்கு ஒரு இடத்துல ஓட்டு கட்டி விட்டுருக்காரு. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 19 நடக்கிற தேர்தல் அப்படிங்கிற டேய், ஆகஸ்ட் மாதம் 19 அது கூட பரவாயில்ல. இன்னொன்னு சொன்னாரு, ஜூன் 3 தலைவர் கலைஞர் கருணாநிதியுடைய பிறந்த நாள், ஜூன் 4 அவருக்கு பரிசளிப்பதற்கு வாக்கு எண்ணிக்கை நடக்குது. அதுக்கு ஜூன் 19 நடக்கிற தேர்தல்ல நீங்க எல்லாரும் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கணும். 4 எண்ணிடுவானா 19 எப்படி தேர்தல் நடக்கும்? பைத்தியக்காரங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம அடிச்சு விடுறது. 10 வருஷமா உண்மையிலுமே ஐயா நரேந்திர மோடி அண்ணே கொஞ்சம் பேச விடுங்க, கொஞ்சம் கிழிச்சுக்கிறேன், அப்புறமா நம்ம பேசுவோம் இருங்க. ஐயா மோடி இருக்காருல்ல, அந்த ஐயா மோடி டிவித்தவர் நாட்டின் பிரதமராக வருவது எவ்வளவு பெரிய சாதனைன்னா அப்பவே நாங்க தலையால அடிச்சுக்கிட்டோம். அந்த விட்டுறாதீங்கடான்னு. வடமாநிலத்துல மாட்டுச்சாணி மாட்டு மூத்திரம் இதை திங்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓட்ட போட்டு அவர் அரியணைக்கு ஏற்றி விட்டாங்க. அன்னைக்கு டிவித்தவர் இன்னைக்கு இந்தியாவை கூறு போட்டு விற்கிறாரு. அவர் டீ கடை போட்டதுக்கு பதிலாக வடகடை போட்டிருந்தாரு. இந்தியாவின் நம்பர் 1 ஃபேமஸ் வடகடை ஐயா மோடி வடகடை தான். அவ்வளவு வடைகளை சுட்டு தள்ளி இருக்காரு. இப்போ ஒருத்தர் குறுக்க மறுக்க திடுறாரு, அண்ட புழுகு அண்ணாமலை. அவரு நாட்டின் பிரதமர் மோடி எப்படி ஆட்சி செய்யறாரு தெரியுமா? எப்படி ஆட்சி செய்யறாரு? கேவலமா ஆட்சி செய்யறாரு. அதுல ஒரு டயலாக் ஒன்று சொல்லிக்கிறாரு. என்ன ஆட்டுக்குட்டியா? அண்டப்புழுகு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அப்படி வேணா வச்சுக்கோ. அந்த அண்டப்புழுகு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்றாரு, மோடியை பார்த்து உலக தலைவர்கள் எல்லாம் வியந்து பார்க்கறாங்க. எப்படி விதமா அவன் சொல்றது என்னன்னா, இவர் என்னமோ இந்த இந்தியாவில் இருக்கிற மக்களை எல்லாம் பொற்காலத்தில் வாழ வச்சது மாதிரியும், இங்க பொண்ணு விளையிறதுக்கு நெல்லு போடுறதுக்கு விதை போட்டோம்னா இங்க என்னமோ தங்கம் விளையிறது மாதிரியும் மோடி அப்படி பேசுற அண்ணாமலை. ஆனா உலக தலைவர்கள் அப்படி பார்க்கல. இப்படி ஒரு கேவலம் கெட்ட கையில ஆட்சியை கொடுத்துட்டு இந்த நாட்டு மக்கள் நிம்மதியா வேற இருக்காங்களான்னு அப்படித்தான் பார்த்திருப்பான். எந்த வாக்குறுதியாவது மோடி நிறைவேற்றிருக்காங்க? யாருக்கு? சிறப்புங்கய்யா. ஒளி வாங்கி சின்னத்துக்கு தானே சிறப்பு. இந்த தடவை தபால் வாக்குகள் அதிகமா விழுந்திருக்கு. அதுல குறிப்பா ராணுவத்தில் இருக்கிற, காவல்துறையில இருக்கிற நபர்கள் நாம் தமிழர் கட்சியின் ஒளி வாங்கி சின்னத்துக்கு அதிகமா வாக்கு செலுத்திருக்கிறான். இன்னைக்கு காலையில காவல்துறையில இருக்கிற என் மாப்பிள்ளை எனக்கு கூப்பிட்டு,
அவன் இத்தனைக்கு யாரு? இந்த ஐபிஎஸ் அண்ணாமலையை நம்பினவன். அவன் சொன்னா ஐபிஎஸ் அண்ணாமலை போலீஸா இருந்திருக்காரு, அதனால நானும் போலீஸா இருக்கேன், அதனால அவரை தான் நம்புவேன்னு 2022 சொன்ன என் மாப்பிள்ள இன்னைக்கு காலைல கூட்ட மாப்பிள்ள உங்களுக்கு தான்டா ஓட்டு, இவன் அண்ணாமலை முழுக்க பொய் பிராடா இருக்கிறான்டா, உங்களுக்கு தான் ஓட்டு, ஒளி வாங்கி சின்னத்துக்கு தான் என் நண்பர்கள் மொத்த பேரும் போடுறோம்னு அவன் முடிவு பண்ணிட்டான். ஒளி வாங்கி சின்னத்துக்கு வாக்களிக்கிறது தபால் வாக்கு. அதுல குறிப்பா ராணுவத்தில் இருக்கவன் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கிறான். ஏன் தெரியுமா? ராணுவத்தில் அதிகமாக இருக்கிறது, இந்திய ராணுவத்தில் அதிகமாக இருக்கிறது ஒன்னு தமிழர்கள், இன்னொன்னு பஞ்சாப் சீக்கியர்கள். இவங்க சொல்றாங்கல்ல, தேசத்தை பாதுகாக்க வந்த சௌக்கிதார்கள் நாங்கள், குஜராத் மாடல்கள் அல்ல. அந்த குஜராத்தில் இருந்து சொற்ப எண்ணிக்கை, இந்தியாவிலேயே குஜராத் மாநிலத்தில் இருந்து ராணுவத்தில் இருக்கிற ஆட்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி. ஏன் தெரியும்ல? அவங்களுக்கு தெரியும் தேசத்தை பாதுகாக்கிறது மோடி கிடையாது, தேசத்தை பாதுகாக்கிறது இவர்கள் கிடையாது. தேசத்தின் மீது பற்று கொண்டிருக்கிறவன் யார் தெரியுமில்ல? இந்த நாட்டில் ரெண்டே இனம் தான், ஒன்னு சீக்கிய, இன்னொன்னு தமிழன். இவங்களுக்கு தான் தெரியும் இந்த நாட்டை எப்படி பாதுகாக்கணும்னு. அவரு அண்ணாமலை சொல்றாரு 1947 இந்தியாவுக்கு விடுதலை அடைஞ்சிருச்சுங்கிறது 3 வயசு பிள்ளைய கூப்பிட்டு கேட்டாலும் கரெக்டா சொல்லும். 3வது படிக்கிற பிள்ளைகிட்ட கூட சொல்லி கொடுத்துருவோம். அண்ணாமலை சொல்றாரு 1967 சத்ரபதி சிவாஜி தமிழ்நாட்டுக்கு வெள்ளக்கார ஆட்சி காலத்துல படையெடுத்து வந்தாருன்னு பேசுறாரு. இவன் ஐபிஎஸ் படிச்சிருப்பானா? சரி, அது கூட விட்டுறாங்க. ஐபிஎஸ் படிச்சவனுக்கு தெரியும், தேர்தல் நடத்தி இருப்பாரு, தேர்தல் இந்த இதுல போய் நின்றுப்பாரு, இரவு 10 மணிக்கு மேல எந்த வகையிலையும் பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படிங்கறது அந்த விதிகள்ல இருக்கு. அது நீ கை காமிக்கிறியோ, வண்டி மேல ஏறி நிக்கிறியோ, நடந்து போறியோ, அது பிரச்சனை இல்லை. 10 மணிக்கு மேல நீ வாக்காளர்களை சந்திக்க கூடாது, தேர்தல் ஆணையத்தோட விதி. இரவு 10 மணில இருந்து காலைல 6 மணி வரை அதற்கு தடை. நேத்து பேசி இருக்காங்க, ஏற்கனவே ஒரு நாள் பேசினான். ஒரு 10:40 மணிக்கு இந்த நைட்ல குடுகுடுப்பக்காரன் வருவான்ல, அந்த மாதிரி நைட்டு 10:40 மணிக்கு போய் கோயம்புத்தூர்ல ஓட்டு கேட்க போறாரு. அங்க இருக்கிற ஒரு மான தமிழர் ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, ஏன்டா நைட்டு 10:30 மணிக்கு வர்றியே, நைட்டு வர்ற நீ என்ன இதுவான்னு கேட்டு விட்டாரு. உடனே கொந்தளித்த அண்ணாமலை அவங்களுடைய குரூப் எல்லாம் சேர்ந்து அவர் அடிச்சிட்டாங்க. அதை நம்ம ஆளு நம்ம நாம் வச்சு ஐடிவிக்கு தான் மூளை முடுக்கெல்லாம் இருப்பாங்களே எடுத்துட்டாங்க, காணொலி எடுத்து போட்டு நீங்க பாருங்க. இது எவ்வளவு கேலி கூத்தாக்குறாங்க தெரியுமா ஜனநாயகத்தை? பத்திரிகையாளர் இருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்கிறாங்க, தேர்தல் ஆணையத்துக்குன்னு பறக்கும் படை தனியா போடப்பட்டிருக்கு, துப்பாக்கி ஏந்திய ராணுவ சிஆர்பிஎஃப் வீரர்களை போட்டு வச்சிருக்காங்க. இவ்வளவு பேர் கண்ணிலையும் சிக்காம அண்ணாமலை நைட்டு 10:40 ஓட்டு கேட்க போக முடியுமா? எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் மறைமுகமாக அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்கிறான், அண்ணாமலை வெல்ல வைக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்கு கெடு வாய்ப்பா எங்க அண்ணன் அண்ணாமலைக்கு அங்கே நாம் தமிழ் கட்சியுடைய மாநில துணை செயலாளர், துணை அமைப்பாளராக இருக்கிற என் மாப்பிள்ள மகிழன் அங்க இருந்தது அவனுக்கு தெரியாது, எடுத்து போட்டாப்ல. அது அடுத்த நாள் செய்தித்தாள்ல வருது. செய்தித்தாள்ல வந்தோன்னா அண்ணாமலை பதட்டப்படுறான். ஏன் பதட்டப்படணும்? 10:40 நீ போறது சட்டப்படி சரின்னு சொன்னா அண்ணாமலை தைரியமா நிக்க வேண்டியதானே? நேத்து இரவும் போயிருக்கான், நேத்து நைட்டு அதே 10:30 மணி, அதே 10:45 மேல நைட்ல போறதா அவங்க வேலை. அவங்க பாருங்களேன், திட்டம் போட்டாலும் நைட்ல தான் போடுவாங்க, ஓட்டு கேட்டாலும் நைட்ல தான் கேட்பாங்க, பகல்ல அவங்களுக்கு மூளை வேலை செய்யாது. அப்படிப்பட்ட நபர்கள் தான் பாஜக இருக்கான். அவன் போயிருக்கான் நேத்து நைட்டு 10:40 200 பேர் மீது வழக்குன்னு இப்ப காவல்துறை நமக்கு தகவல் சொல்றாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்? தேர்தல் ஆணைய விதி தெரியாம, தேர்தல் ஆணையத்தின் சட்டத்திட்டங்கள் தெரியாம ஐபிஎஸ் நீ எப்படி பாஸ் பண்ணிருப்ப? சரி, நீ ஐபிஎஸ் பாஸ் பண்ணிருக்க, கோட் ஆஃப் கான்டக்ட்னு ஒன்னு கொடுத்திருப்பான் இந்த தேர்தலுக்கு, கோட் ஆஃப் கான்டக்ட். அதை முழுசா படிச்சு பாத்தீங்களா? அதுல எந்த வகையிலையும் 10 மணிக்கு மேல நீங்கள் வாக்காளர்களை சந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்கான். அண்ணாமலை என்ன சொல்றாரு? நான் யார்ட்டையாவது ஓட்டு கேட்டு போனோம்னா, நான் எங்கேயாவது போய் பேசணும்னா நான் வணக்கம் சொல்லிட்டு தான் போனேன். நீ வணக்கம் சொல்லிட்டு போனாலும் சரி, ஒவ்வொருத்தன் காலில் விழுந்து கும்பிட்டாலும் சரி, உனக்கு ஒத்த ஓட்டு கூட தமிழ்நாட்டில் கிடையாது மிஸ்டர் அண்ணாமலை. அதனால உங்களுக்கு சொம்பு வாங்க போயிருக்க, சொம்பு தான் நம்ம ஏற்கனவே நெளிச்சு காமிச்சிட்டோமே. சொம்பு மலை அண்ணாமலைன்னு பேர் வச்சுக்க போல சொம்பு மலைன்னு வச்சிருக்கலாம். இன்னைக்கு மாநில உரிமையை மீட்பேன்னு பேசுகின்ற நம்ம அண்ணன் அண்ணாமலை ஆட்சி அதிகாரத்துல 10 ஆண்டு காலம் பாஜக தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு காவேரியில உரிய நீரை அண்ணாமலை பெற்றுக் கொடுத்திருக்காரா?